இங்கே பாருங்க, இதுதான் வந்து நாட்டு அத்தி ஃபிக்குன்னு சொல்லுவாங்க. கடையில் விற்கிறதுலாம் பெருசு பெருசு, அது வந்து அவ்வளோ வந்து டேஸ்ட் இருக்காது. இது நாட்டு அத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேல் தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே வந்து இதில் வந்து பூச்சி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் பூச்சி இருக்கும். இதை கட் பண்ணியும் வாஷ் பண்ணணும் பாருங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். இவருங்க கட் பண்ணும் போது இப்படி வரும் பிரிய. இது புழு இருக்காதா? ஆமாம், புழு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும், அது ஓடிடும். ஆனால் இதில் பூச்செல்லாம் எதுவும் இல்லை. மேலே மட்டும் லைட்டாக அழுகி இருக்கா? அது அடியெல்லாம் இல்லை, ஓட்டையாக இருக்கா? ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூஸ் பண்ணலாம். ஜூஸ் கழுக்கணும் இல்லை, அது பழைய பூ காய் இது பண்ணி பாரு. ஏன் புழு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணுறீங்களா? அந்த இல்லை இல்லை, புழு இல்லாத பழமாக பார்த்து பார்த்து எடுக்கும். ஆனால் அத்தி பழம்னாவே புழு இருக்க தான் செய்யும். பூச்சி நல்லது தான் உடம்புக்கு. இந்த பாருங்க, இந்த குட்டி குட்டியாக இது ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த பூச்சி தான் இதுக்குள்ளே இருக்கும், அத்தி பழத்துக்குள்ளே. பூச்சி இல்லாத பழமே இது வந்து ரியல் பழம். இது வந்து நம்ம வந்து பூச்சி மருந்து போடாத பழம், அதனால் பூச்சி இருக்க தான் செய்யும். பூச்சி இருந்தால் நல்ல பழம் தான், நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இப்போ கட் பண்ணியாச்சு. குட்டி குட்டி பூச்சா வெளியில் தட்டில் உங்களுக்கு தெரியுதா? குட்டி குட்டியாக இதில் இருக்க பூச்செல்லாம் அப்படியே வெளியே வெளியே வருது. இப்போ திருப்பி ஒரு லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிடலாம். இது கூட இந்த சீடெல்லாம் கூட அப்படியே தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த அத்திப்பழம் நம்ம வளர வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணியை கூட நம்ம வெளியில் தோட்டத்தில் ஊற்றி வச்சா கூட அந்த மரம் நல்லா வளரும். எவ்வளோ பூச்சி பாருங்க, குட்டி குட்டியாக குட்டி குட்டியான்னு. நானும் இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லை. எவ்வளோ குட்டியாக மைல்டாக இருக்கு. ஓடுது, வால் மாதிரி இருக்கு பேபி இந்த பூச்சிக்கு. பாத்தியா? அங்க பாரு. ஆமா, மீச மாதிரி இருக்குல்ல. யார் இவன்? கசகசா சைஸ்ல இருக்கு. அவனுக்கும் மீச மாதிரி. இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நம்ம அரைக்கும் போதே நீங்கள் இது ப்ரௌன் சுகர் போட்டே அரைச்சிருங்க. ஒரு கை அளவு ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை இப்போ அரைச்சவங்க நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா கொஞ்சம் மையாக அரைக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ நாங்கள் வந்து 3 கிளாஸ் பால் ஊற்ற போகிறோம். எவ்வளோ நம்ம குடிக்கணுமோ பரவாயில்ல, ஆடை தானே, ஃபுல்லாக அரைச்சிரும். இப்போ நம்ம அரைக்கலாம். பாருங்க, பால் போட்டு அரைச்சோன்னா அது கலர் எப்படி மாறிடுச்சுன்ட்டு. இங்கே பாருங்க, இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்கா அருணி? செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செல்வி இப்போ தான் ஃபஸ்ட்டு குடிக்கிறா. சொல்லு தேவி, உனக்கு டேஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கு. இது வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. தீராத வயிறு புண்ணெல்லாம் ரொம்ப நல்லா ஆற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால் கிட்னி ஜூஸை நிறைய பேர், இந்த சுகர் உள்ளவங்க நிறைய குடிப்பாங்க. இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. எப்படி இருக்குது? குடிச்சு பார்த்து சொல்லுங்க. குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.